சட்டத்தரணிகள் சங்கத்தின் அதிரடி அறிவிப்பு, ஸ்தம்பித்த நீதிமன்ற நடவடிக்கைகள். 89,000 இலங்கை தமிழர்கள் குறித்து மோடியிடம் ஸ்டாலின் முன்வைத்த அவசர கோரிக்கை. நாமல் ராஜபக்சவுக்கு எதிராக உயர் நீதிமன்றம் பிறப்பித்துள்ள உத்தரவு. முழு ராணுவத்தையும் கொழும்பில் குவித்தாலும் பலனில்லை, சரத் பொன்சேகா வெளியிட்ட கருத்து. கரைவளை தொழிலுக்கு தடை விதிக்கும் அரசாங்கம், கேள்வி எழுப்பும் கடற்றொழிலாளர்கள். போர் முடிந்து நீண்ட வருடங்களாகியும் மாறாமல் இருக்கும்படி மன்னாரில் பிரதமர் ஹரினி தெரிவிப்பு. ராணுவ வீரர்கள் மீதான பிரித்தானிய தடை, இலங்கை வருகின்றார் டேவிட் லாமி. அவசர பயணமாக இலங்கை வருகின்றார் பிரித்தானிய துணை பிரதமர், ஸ்ரீதரனையும் சந்திக்க அழைப்பு. சட்டத்தரணிகள் இன்றைய தினம் நீதிமன்ற நடவடிக்கைகளில் இருந்து விலகியிருக்க தீர்மானித்துள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. அக்ரைகொடவில் இடம்பெற்ற துப்பாக்கிச் சூட்டில் ஒரு சட்டத்தரணியும் அவரது மனைவியும் உயிரிழந்த சம்பவத்திற்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் வகையில் இந்த அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளது. இன்று நீதிமன்ற நடவடிக்கைகளில் இருந்து விலக முடிவு செய்யப்பட்டுள்ளதாக இலங்கை சட்டத்தரணிகள் சங்கம் அறிவித்துள்ளது. சங்கத்தின் தலைவர் ரஜீப் அமரசூரிய அவசர கூட்டத்திற்கு பிறகு ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கையில் இந்த விடயத்தை தெரிவித்துள்ளார். சட்டத்துறையில் பணியாற்றும் நிபுணர்களின் பாதுகாப்பு குறித்து தீவிர அச்சம் நிலவுவதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். அக்குரைகொட பகுதியில் இடம்பெற்ற துப்பாக்கிச் சூட்டு சம்பவம் சட்டத்துறையினரிடையே அதிர்ச்சியையும் கவலையும் ஏற்படுத்தியுள்ளது. சட்டத்தரணிகளின் பாதுகாப்பை உறுதி செய்ய உரிய நடவடிக்கைகள் அவசியம் என வலியுறுத்தப்பட்டுள்ளது. இந்த போராட்ட நடவடிக்கைக்கு உயிரிழந்த சட்டத்தரணிக்கு அஞ்சலி செலுத்துவதோடு சட்டத்துறையினரின் பாதுகாப்பு தொடர்பான கோரிக்கைகளை வலியுறுத்தும் நோக்கத்திலும் முன்னெடுக்கப்படுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதேவேளை யாழ் குடாநாட்டில் உள்ள நீதிமன்றங்களில் சட்டத்தரணிகளும் இந்த போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். அதன் காரணமாக யாழ்ப்பாணம், சாவகச்சேரி, மல்லாகம், பருத்தித்துறை மற்றும் ஊர்காவற்றுறை ஆகிய நீதிமன்றங்களின் சட்டத்தரணிகளும் மன்றக்கு வருகை தரவில்லை. இதன் காரணமாக நீதிமன்ற வழக்குகள் சட்டத்தரணிகள் இன்றி அழைக்கப்பட்டதோடு வழக்குகள் திகதியிடப்பட்டன. சர்ச்சைக்குரிய கிறிஸ் திட்ட ஒப்பந்தம் தொடர்பாக நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்சவுக்கு எதிராக தொடரப்பட்ட வழக்கை பிப்ரவரி 19 வரை ஒத்திவைக்க கொழும்பு உயர் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. இன்று நீதிமன்ற பணிகளில் இருந்து விலக வழக்கறிஞர்கள் முடிவு செய்ததால் இந்த முடிவு எடுக்கப்பட்டுள்ளது. இருப்பினும் வழக்கு விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட போது பிரதிவாதியான நாமல் ராஜபக்ச நீதிமன்றத்தில் முன்னிலையாக இருந்தார் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதன்படி வழக்கை பிப்ரவரி 19 வரை ஒத்திவைக்க கொழும்பு உயர் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. இலங்கையில் ரக்பியை ஊக்குவிப்பதற்கு இந்திய நிறுவனமான கிறிஸ் நிறுவனத்திடமிருந்து 70 மில்லியன் ரூபாவை பெற்று நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ச பணமோசடி தடுப்புச் சட்டத்தின் கீழ் குற்றம் செய்ததாக கூறி சட்ட அதிபர் இந்த வழக்கை தாக்கல் செய்துள்ளார். 1 அல்லது 2 துப்பாக்கிச் சூடுகள் தேசிய பாதுகாப்புக்கு அச்சுறுத்தலாக இருக்காது என்று ஃபீல்டு மார்ஷல் சரத் பொன்சேகா தெரிவித்துள்ளார். தற்போதைய அரசாங்கம் இந்த விடயத்தை புரிந்து கொள்ளும் என்று தான் நம்புவதாகவும் அவர் கூறியுள்ளார். தேசிய பாதுகாப்பில் குறிப்பிட்ட பிரச்சனை எதுவும் இல்லை. கடந்த காலத்தில் பல்வேறு கும்பல்கள் கலவரங்களையும் இனப்பிளவுகளையும் தூண்டிவிட பழகின. இந்த வகையான மக்கள் தங்களுக்கு ஒரு பிம்பத்தை உருவாக்க விரும்பும் போது பல்வேறு விடயங்களை செய்ய முயற்சிக்கின்றார்கள். ஆனால் முப்படைகளும் தேவையான நடவடிக்கைகளை ஒழுங்கான முறையில் எடுத்து வருவதாக நான் நினைக்கின்றேன். ஒரு சிறிய சம்பவத்தை ஏற்படுத்தக்கூடிய சிலர் இருக்கலாம். கவலைப்பட ஒன்றுமில்லை. அரசாங்கம் இதை எப்படியும் உணர்ந்திருக்க வேண்டும். இந்த நாட்டில் கடந்த காலத்தில் என்ன நடந்தது என்பது குறித்து அரசாங்க அமைச்சர்களுக்கு ஓரளவு புரிதல் உள்ளது. எனவே இவர்களால் இப்போது சமாளிக்க முடிந்தது என்று நான் நினைக்கின்றேன். பாதாள உலகம் இன்னும் ஓரளவுக்கு செயலில் உள்ளது. இது ஒரு அரசியல் குற்றமல்ல. பாதாள உலகம் சுறுசுறுப்பாக இருக்கும் இடம். பாதாள உலகம் 100% அடக்கப்படவில்லை என்பது நமக்கு தெரியும். முழு ராணுவமும் கொழும்புக்கு அனுப்பப்பட்டாலும் மோட்டார் சைக்கிளில் வரும் ஒருவரை ஒருவர் சுட்டுக் கொள்வதை தடுக்க எந்த வழியும் இல்லை. ஆனால் அதை பற்றி நாங்கள் மகிழ்ச்சியடைய முடியாது. அரசாங்கம் சில நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் என்று அவர் குறிப்பிட்டுள்ளார். கரைவளை தொழிலால் கடல் வளத்திற்கு பாதிப்பு கிடையாது என வடமராட்சி வடக்கு கடற்றொழிலாளர் கூட்டுறவு சங்கத்தின் உபதலைவர் ந வர்ணகுலசிங்கம் தெரிவித்துள்ளார். ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போது இவர் மேற்கண்டவாறு குறிப்பிட்டார். தற்போது மனித வளத்தை வைத்து கரைவளை தொழில் மேற்கொள்ள முடியாத நிலை உள்ளது. வேஞ்சு முறை மூலமாக கரைவளை தொழிலை மேற்கொள்ள உரிய சட்ட வரைமுறைகளை பின்பற்றி மேற்கொள்ள அனுமதிக்க வேண்டும். அதை விடுத்து கடல் வளத்தை அளிக்கும் ட்ரோலர் படகுகளுக்கான அனுமதியை இந்த அரசு நிறுத்த வேண்டும் என குறிப்பிட்டுள்ளார். இந்த கரவேலை நிப்பாட்டுற சம்பந்தமாக கரவேலை நிப்பாட்டுன்னா கரவேலை டிராக்டர் மீன்ஸ் போட்டு இழுக்கிறது தடை செய்யப்பட்டது சம்பந்தமாக தென்னிலங்கை மீனவர்கள் அடுத்த இந்தியாவில் வடமராட்சி கிழக்கு முல்லைத்தீவு அந்த சைடு மீனவர்களெல்லாம் சேர்ந்து ஒரு சத்தியாகிரக போராட்டம் செய்து இன்றைக்கு ஜனாதிபதி அவர்களை சந்திச்சிருக்கிறார். சந்தித்து ஜனாதிபதி அவர்கள் அந்த கரவேலை சம்மாட்டிமாரோட உரையாடும் போது கடல் வளத்தை பாதிக்கிறது, கடல் வளத்தை பாதிக்காமல் தொழில் செய்யணும், பாதிக்கிற சம்பந்தமான முறையை தொழில் சொன்னால் அது கஷ்டமாக அப்படின்னு சொல்லி அவைக்குள்ள ஒரு
நல்ல தீர்வு கொடுக்காமல் அப்படி இப்படி கதைச்சு ஒரு சின்ன ஒரு முடிவு ஒன்றை சொல்லியிருக்கிறார். அந்த முடிவுகள் வந்து வெளியில் வர இல்லை. அது சம்பந்தமாக அது எங்களுக்கு பிரச்சனை இல்லை. உண்மையின்படி கரவலை வந்து பாரம்பரிய தொழில். கரவலை வந்து டிராக்டர்லேயோ வீன்ஸில் போட்டு இழுக்கிறேன்னு சொன்னால் இப்போ வந்து மனித வேலை கொண்டு அது செய்யல. அதுதான் இப்போ எங்களுக்கும் தெரியும். அந்த வெயிலில் அந்த மணலில் மனித வேலை கொண்டு செய்யலாது. அடுத்தது வந்து கரவலை வந்து அடி நிலத்தை வருகிற இல்லை. கரவலை வந்து அடி நிலத்தை வரையை கொண்டு வந்து அதில் தொழிற்சி அது பாறை இல்லை. அந்த நிலமட்டத்துடன் கரவலை வரும். ஆனால் கரவலை வந்து தூரங்கள் கூட இழுக்கிறதால நீங்கள் தூரங்களை குறுக்கி இப்போ 50 கம்பாமெண்டா 25 கம்பாத்துக்கு மேலே வளைக்கக்கூடாதுன்னு சொல்லி சட்டத்தை கொடுத்து காலப்போக்கில் நீங்கள் இப்போ இது செய்து கொண்டீங்க காலப்போக்கில் அதை நிப்பாட்டணும்னு சொல்லி அப்படி ஒரு தீர்வை கொடுக்கலாம். அது இனிமேல் என்ன முடிவோ என்னடா ஜனாதிபதி வேலையில் போராடவில்லை. அது ஜனாதிபதி மன்றத்தில் கடத்தொழில் அமைச்சர் வரை இருந்தவர் அவை எடுக்க வேண்டிய முடிவு. ஆனால் இன்றைக்கு உண்மையாக கௌரவ ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கா அடுத்த இன்றைக்கு கடத்தொழில் அமைச்சர் மாதிரி இருந்தவர்கள் டிராக்டரை விட இன்றைக்கு இழுவமடி தொழில் நிலத்தை வந்து 1.5 அடி 1 அடி 1.5 அடி சேர்த்த கிளறித்தான் இன்றைக்கு அதுக்கு இருக்கிற ரால் நண்டு அட்டை சங்குகள் எல்லாத்தையும் பொறுக்கி எடுக்கிறேன். அதில் வர பெஞ்சு எல்லாத்தையும் கடலில் கொட்டி போட்டு வருகிறேன். தூள் மீன்கள் குஞ்சு மீன்கள் அடுத்த காளான்கள் பவளக்கொடி எல்லாத்தையும் கடலில் கொட்டி போட்டு வருகிறேன். இப்போ இன்றைக்கு வந்து எங்கிருந்த கடலை மோசமான முறையில் அழிக்கிறது வந்து ட்ரோலர் இழுவமடி தான். இழுவமடி தான் இன்றைக்கு முற்று முழுதாக எங்கிருந்த கடல் வளர்ச்சி அழிச்சு கொண்டு இருக்குது. இல்லாட்டி ஒரு காலத்தில் நாங்கள் தொழிற்சியல இன்றைக்கு 83ஆம் ஆண்டு யுத்தத்துக்கு முதல் வந்து ஒவ்வொரு காலாளர்களுக்கும் ஒரு பெரிய மரம்கள் மாதிரி பெரிய இணர்கள் மாதிரி அந்த காலாளில் எங்கிட்ட விலை தட்டுப்பட்டாலே அதில் எஞ்சாவது மீன்கள் வரும். ஆனால் அப்படியாக வந்த காலாளர்கள் இன்றைக்கு கடலில் எங்கேயுமே இல்லை. ஏனென்றால் ட்ரோலர்காரர் இப்படி 1.5 அடி 2 அடி தூரத்துக்கு உள்ள கிண்டி சேத்த கிண்டி வலிச்சு அள்ளிக்கொண்டே கொட்டினா இன்றைக்கு இந்த கடல் வளம் எப்படி பெருகும். இன்றைக்கு கடலில் வந்து காளான்கள் புல்லு பூண்டுகள் இருந்தால் தான் இன்றைக்கு கடல் வளம் பெருகி நாங்கள் கடலில் வந்து மீன் உற்பத்தி ஆகி மீன் பெருக்க பெறும். இன்றைக்கு நாங்கள் யுத்தத்துக்கு முதல் வடமாகாணத்தில் இருந்து நாங்கள் வந்து அரைக்கரவாசி 50% மீன்களை ஏற்றுமதி செய்தது. மீன் பிடிக்கலாம் இருந்து நாங்கள். இப்போ நீங்கள் இன்றைக்கு நாங்கள் மீன் பிடிக்கலாம் இன்றைக்கு அந்நிய நாட்டை நீங்கள் மீன் இறக்குமதி செய்கிறீர்கள். அப்போ முதல் வந்து தடை செய்ய வேண்டியது. இன்றைக்கு நீங்கள் பாராளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்டு வர்த்தமானியில் அறிவிக்கப்பட்டது. ஒரு வர்த்தமானியில் அறிவிக்கப்பட்ட தடை என்று சொன்ன தொழிலை அதை நிப்பாட்டாமல் நீங்கள் டிராக்டரை நிப்பாற்றுங்கள். உண்மையின்படி எங்களுக்கு 100க்கு 100 டிராக்டரால் பாதிப்புன்னு சொல்லலாம். அது நாங்கள் வந்து அவைகள் தூரத்தை குறைச்சி அவைய தொழில் செய்ய அனுமதிக்கலாமே தவிர உண்மையின்படி எங்களோட கடல் வளத்தை முற்றுமுதாக நாசமாகி கொண்டிருக்கிறது இன்றைக்கு வந்து ட்ரோலர். இதை வந்து நேரா நிறுவனம் ஆய்வு செய்தான். டிராக்டரை வந்து உண்மையின்படி வளர்ச்சி அளிக்குது, இந்த டிராக்டர் தொழில் மீன்ஸ் தொழிலாளர் வளர்ச்சி அளிக்குதுன்னு சொல்லி நேரா நிறுவனம் ஆய்வு செய்து அது தடை செய்யணும்னு கிடக்கு. ஆனால் இன்றைக்கு ஏன் இந்த ட்ரோலரை இன்றைக்கு நேரா நிறுவனம் இன்றைக்கு அதுக்கு சொல்ல இல்லை. ஒவ்வொரு அரசியல் கட்சியும் ஒவ்வொரு அரசியலும் மாற ஒவ்வொரு அரசியல் கட்சி இந்த சொல்ல கேட்டுக்கொண்டு தான் இந்த நேரா நிறுவனம் செய்யுது. உண்மையின்படி முற்றுமுழுதாக கடலை அழித்து நாசம் இந்த பவளப்பாறையிலிருந்து பவளக்கொடியிலிருந்து காளான்களை எல்லாத்தையும் அழிக்கிறது வந்து உள்ளூர் இழுவப்படகு. உள்ளூர் இழுவப்படகு என்ன இந்திய இழுவப்படகு உள்ளூர் இழுவப்படகு. அப்போ எங்களுக்கு உள்ளூர் இழுவப்படகு வந்து நாங்கள் நிப்பாட்டோம். இன்றைக்கு நான் தொழிற்சி கொண்டிருக்கிறேன். இன்றைக்கு வந்து பல்வட்டத்தில் இழுவமணி தொழில் டோலர் வந்து ஒரு 3/4 கிலோமீட்டரும் இல்லை 3/4 கிலோமீட்டர் கரையால் வந்து மடியை தள்ளி இழுத்துட்டு போகிறான். அப்போ இப்படி தொழில் செய்தால் மற்றவன் தொழில் செய்யலாது கடல் வளம் முட்டா கிடக்கிற எல்லாத்தையும் அழிச்சு கொண்டே இருக்கிறாங்க. அப்போ இது ஏன் தடை செய்யலை? இது என்ன காரணத்துக்கு தடை செய்யலை? அப்போ இதுகளால் எங்களுக்கு முற்று முழுதாக 100க்கு 100 சந்தேகம் எழுவது. உண்மையின்படி வீட்டை கையூட்டுகள் வேண்டி கொண்டு நீங்கள் இதெல்லாம் விடுற மாதிரி தான் எங்களுக்கு சந்தேகம் வருது. இன்றைக்கு மன்னாரில் அந்த தொழில் தடை இந்த தொழில் தடை என்று சொல்லி அங்கே நீதியமைச்சர் உதவி பணிப்பாளர் அறிவிக்கிறார் என்று சொன்னால் அங்கே டோலரை பற்றி அறிவிக்கலை. ஆனால் சுருக்கு வழி அறிவித்து கேட்டாயினை பற்றி அறிவிக்கிறார். அந்த தொழில் தடை இந்த தொழில் தடை சொல்கிறார். ஆனால் யாழ் மாவட்டத்தில் இன்னும் எங்களது நீதியமைச்சர் உதவி பணிப்பாளர் இன்னும் பேக துறக்கையில் நாங்கள் வந்து அதை சொல்கிறோம். இன்றைக்கு உண்மையின்படி தடை செய்ய வேண்டிய தொழில் எல்லாத்தையும் தடை செய்தால் தான் நாங்கள் ஒரு 20 வருஷத்தில் நாங்கள் உண்மையின்படி உழைக்கலாம். எங்களோட சந்தடி வாழும். இப்போ இன்றைக்கு நாங்களே இவ்வளோ கஷ்டப்படுறோம்னு சொன்னால் எங்களோட சந்தடி என்னென்று வாழ போகுது. இப்போவே எங்களோட பிள்ளைகள் எல்லாம் இப்படி இவ்வளோ பேர் இன்றைக்கு அந்த கூலி வயரிங் வேலைக்கு கட்டு வேலைக்கு வேறு வேலைக்கு இன்றைக்கு எல்லாருமே போக வலிக்கிட்டாங்க. ஏன்னா கடலில் ஒன்றும் இல்லை. அப்படியே கடலை நாசம் செய்து கொண்டிருக்கிற தொழிலை நீங்கள் நிப்பாட்டாமல் டிராக்டரை நிப்பாட்டிங்க. டிராக்டர் வந்து வர்த்தமானியில் அறிவிக்கவும் இல்லை. 2012ஆம் ஆண்டு தான் பதிவு செய்யப்பட்டது. அப்போ வர்த்தமானியில் அறிவிக்கவும் இல்லை இது தடை டிராக்டர் மீன்ஸ் வந்து தடை என்று சொல்லி. அப்போ இன்றைக்கு தடை செய்ய வேண்டிய தொழிலை விட்டுட்டு தடை செய்ய முடியும் அது டிராக்டரை தடை செய்யுது. தயவு செய்து உண்மையின்படி கௌரவ ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கையும் கடத்தொழில் அமைச்சரை நாங்கள் கேட்டுக்கொள்வது உடனடியாக முதல் வந்து நீங்கள் தடை செய்யப்பட்டது இழுவமணி தோழர் உட்பட நீங்கள் 16 தொழிலை தடை செய்வீர்களாக இருந்தால் நாங்கள் பழைய கால மேரிகளுக்கு மீன் பிடிச்சி எல்லாத்தையும் செய்யலாம். தயவு செய்து முதல் அதை செய்யுங்க. இன்றைக்கு கடலில் லைட்டு விடுறாங்க, கார் பேட்டரி
லொரிகளுக்கு கொடுக்குற பட்டிகளை கொண்டு போட்டிக்கு ஏற்றி விலை வழியை வயர் விட்டு கொண்டே வயரில் லைட்டை பூட்டி பெரிய கடலில் பார்த்தால் திருவிழாவை விட பெரிய மோசமாக இருக்குது கடலில். அப்படியாக இன்றைக்கு கடலில் எங்கே போய் பார்த்தாலும் லைட்டு. அப்போ இப்படியே போனால் எங்கட கடல் வளம் எப்படி போக போகுது? அப்போ இதுகள் எல்லாத்துக்கும் எங்கட நீர்வளத்துறை தான் பதில் சொல்லணும். அதே போல் இனிமேல் தயவு செய்து வெளி மாவட்டக்காரருக்கு எந்த ஒரு மாவட்டக்காரருக்கு என்ன தொழில் என்றாலும் சரி ஒருத்தருக்கு நீங்கள் தயவு செய்து அனுமதி வழங்க வேண்டாம். உண்மையின்படி இன்றைக்கு அட்டை தொழில் என்றாலும் சரி என்ன தொழில் என்றாலும் சரி வெளி மாவட்டத்திலிருந்து வர தயவு செய்து அனுமதியை வழங்காமல் இந்த தடை செய்யப்பட்ட ட்ரோலர் சுருக்கு வேலை உட்பட தடை செய்யப்பட்ட தொழில் அத்தனை நீங்கள் தடை செய்து விடுவேலையாக இருந்தால் உண்மையின்படி நாங்கள் நிம்மதியாகவும் எங்களது வருங்கால சந்தடி வாழ்றதுக்குரிய வழியாக இருக்கும். எங்களோட கடல் வளம் பெருகும். கடல் வளம் பெருகினால் மீன் வளம் பெருகும். நாங்கள் சந்தோஷமாக தொழில் செய்து உழைப்போம். ஆனால் உண்மையின்படி கௌரவ ஜனாதிபதிகள் இந்த கவனத்தில் எடுத்து கடற்தொழில் அமைச்சரின் கவனத்தில் எடுத்து உடனடியாக இதுக்குரிய நடவடிக்கை எடுக்கணும் என்று சொல்லி நான் உங்களை கேட்டுக்கொள்கிறேன். நாட்டில் ஏற்பட்ட போர் முடிந்து நீண்ட வருடங்களாகியும் மக்களின் உள்ளங்களில் இன்னும் அமைதி இல்லை. தங்கள் குடும்பங்களுக்கு என்ன ஆனது என்று கண்டுபிடிக்க முடியாத பெண்கள் இன்னும் இருக்கின்றார்கள் என பிரதமர் ஹரிணி அமரசூரிய தெரிவித்தார். மன்னார் அடம்பன் பிரதேசத்தில் நேற்று இடம்பெற்ற மன்னார் மாவட்ட மகளிர் சந்திப்பில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே பிரதமர் மேற்கண்டவாறு குறிப்பிட்டார். மேலும் கருத்து தெரிவித்த அவர் நாட்டில் ஏற்பட்டுள்ள முன்னேற்றத்தை மாற்றியமைக்கவருக்கும் இடமளிக்கப் போவதில்லை எனவும் ஆரம்பிக்கப்பட்டுள்ள மாற்றத்தை முன்னெடுத்துச் செல்ல பெண்களும் முன்வர வேண்டும். எங்கள் அரசாங்கம் பெண்களின் பிரதிநிதித்துவத்தில் மாற்றத்தை கொண்டு வந்துள்ளது உங்களுக்கு தெரியும். புள்ளி விவரங்களின்படி மக்கள் தொகையில் சுமார் 52% பெண்கள். அதாவது நம் நாட்டில் ஒரு சக்தி வாய்ந்த மக்கள் கூட்டம். ஆனால் பல்வேறு துறைகள் என்று வரும்போது வாழ்க்கையில் சந்திக்கும் பிரச்சனைகள் என்று வரும்போது நடைமுறையில் இந்த சக்தி நம்மிடம் இருக்கிறதா என்பதுதான் பிரச்சனை. நம் நாட்டில் உள்ள முக்கிய பிரச்சனைகளில் ஒன்று போர், வன்முறை. நாங்கள் ஒருவரையொருவர் நம்பாமல் இருந்தோம். உண்மையில் யுத்தம் காரணமாக நாம் பிளவுபட்ட நாடாக மாறினோம். இதனால் பெண்கள் அதிகளவில் பிரச்சனைகளை சந்திக்கின்றனர். நாட்டின் பெரும்பான்மையான பெண்கள் தாய், தந்தை, மகன், மகள், சகோதரிகள் இல்லாமல் தவிப்பதை நாம் அறிவோம். அப்படி பாதிக்கப்படும் பெண்கள் இந்த பகுதியில் அதிகம் இருப்பதை நாம் அறிவோம். போர் முடிந்து நீண்ட நாட்களாகி விட்டாலும் உள்ளங்களில் இன்னும் அமைதி இல்லை. தங்கள் குடும்பங்களுக்கு என்ன ஆனது என்று கண்டுபிடிக்க முடியாத பெண்கள் இன்னும் இருக்கின்றார்கள். தனியாக குடும்பத்தை நடாத்துவதற்கு உழைக்கும் பெண்கள் ஏராளம். இனவாதத்திற்கு எதிராக எமது அரசாங்கம் பெரும் போராட்டத்தை முன்னெடுத்து வருகின்றது. இந்த நாட்டில் உள்ள அனைவரும் பாதுகாப்பாகவும் சம உரிமையுடனும் வாழ விரும்புவதை நாம் அறிவோம். ஆனால் இனவாத முகாம்கள் ஒன்றுக்கொன்று முரண்பாட்டை உருவாக்க முயற்சிக்கின்றன. ஊழலை ஒழித்து அவர்களுக்கான ஜனநாயகத்தையும் பாதுகாக்கவும் சட்டத்தை சமமாக பயன்படுத்தவும் பொருளாதாரத்தை வலுப்படுத்த வேண்டிய அவசியம் இல்லை. அவர்களுக்கு வேண்டியதெல்லாம் அதிகாரம். இது சாமானியர்களுக்கு அல்ல, அவர்களுக்கு மட்டுமே. இந்த நாட்டின் வளங்களை எவ்வளவு அளித்தார்கள் என்பதை நாம் அறிவோம். 2021 நாடு ஒரு பெரிய பொருளாதார வீழ்ச்சியை எதிர்கொண்டது. ஆனால் 2025 ஆண்டுக்குள் திருட்டு, ஊழல், வீண்விரயம் ஆகியவற்றை தடுத்து பொருளாதாரத்தை வலுப்படுத்த நமது அரசால் முடிந்தது. அதன் காரணமாகவே டிட்வா சூறாவளியின் போது யாருக்கும் கடன்படாமல் மக்களுக்கு உதவ முடிந்தது. சமீபத்தில் 21 ஆண்டுகளுக்கு பிறகு பால் பண்ணையாளர்கள் மில்கோவின் லாபத்தை பகிர்ந்து கொள்ள முடிந்தது. ஒரு வருடத்திற்குள் வருமான ஆதாரங்களையும் அதிகரிக்கவும் நிறுவனங்களில் விரயத்தை குறைக்கவும் லாபத்தை விநியோகிக்க முடிந்தது. இடிந்து விழும் நிறுவனங்கள் புனரமைக்கப்படும், மோசடி ஊழல் ஒழிக்கப்படும், அரசியல்வாதிகளின் வீண்விரயம் நிறுத்தப்பட்டு மக்களுக்கு நன்மைகள் கிடைக்கும். இனவாதத்தை தூண்டி நாட்டை மீண்டும் கொண்டு செல்ல சிலர் செயற்படுகின்றனர். இனவரியால் அதிகம் பாதிக்கப்படுவது பெண்கள்தான். பிரிவினையும் ஒற்றுமையும் மீண்டும் அனுமதிக்க வேண்டுமா? இல்லை, அதற்கு பெண் தலைமை தேவை. நாம் தொடங்கிய மாற்றத்தை முன்னெடுத்துச் செல்ல பெண்கள் முன்வாருங்கள். எங்களுக்கு இன்னும் நிறைய வேலை இருக்கின்றது. முன்னோக்கி நகர்வதை நாங்கள் அனுமதிக்க மாட்டோம். நாம் எதிர்கொள்ளும் முக்கிய பிரச்சனைகளில் ஒன்று போதைப் பொருள். இதற்கு எங்கள் குழந்தைகள் பலியாகிவிட்டார்கள் என்று நாங்கள் பயப்படுகின்றோம். இதனால் குடும்ப தகராறு ஏற்பட்டுள்ளது. இந்த போதைக்கு அடிமையானதால் வெளியூர் செல்லவும் வீடுகளை மூடிக்கொண்டு செல்லவும் பயப்படுகின்றார்கள். விஷத்தன்மை வாய்ந்த போதைப் பொருட்களை நாட்டிலிருந்து இல்லாதொழிப்பதாக ஜனாதிபதி விசேடமாக உறுதியளித்துள்ளார். இத்தனை காலம் ஆட்சியில் இருந்தவர்கள் அவர்களுக்கு பாதுகாப்பு கொடுத்தனர். சட்டத்தை அமல்படுத்தும் வாய்ப்பை போலீசார் இழந்தனர். ஆனால் இன்று சட்டத்தை முறையாக நடைமுறைப்படுத்துமாறு போலீசாருக்கு அறிவுறுத்தியுள்ளோம். இன்று போலீசார் தமது கடமைகளை சரியாக செய்ய முடிந்துள்ளது. நீதிமன்றம் சுயாதீனமாக முடிவுகளை எடுக்கிறது. பெண்களும் பொருளாதாரத்தில் அதிகம் வேலை செய்கின்றார்கள். ஆனால் பெண்களுக்கு மிக குறைந்த சம்பளமே கிடைக்கிறது. அனைத்து துறைகளிலும் பெண்கள் பெரும் முன்னேற்றம் அடைந்துள்ளனர். குழந்தைகளை சுயதொழில் செய்வதிலிருந்தும் அல்லது வீட்டிலிருந்து வேலை செய்வதிலிருந்தும் பாதுகாக்க இடங்கள் உருவாக்கப்பட வேண்டும் என பிரதமர் கலாநிதி ஹரிணி அமரசூரிய தெரிவித்தார். குறித்த சந்திப்பில் பாராளுமன்ற உறுப்பினர் ஜெகதீஸ்வரன் மற்றும் நகரசபை பிரதேச சபைகளின் மக்கள் பிரதிநிதிகள், பெண்கள் என பெருமளவானோர் கலந்து கொண்டனர். இலங்கையின் முன்னாள் ராணுவ வீரர்கள் மீது பிரித்தானியா விதித்த தடைகள் குறித்து புதிய அரசாங்கம் எவ்வாறு பதிலளித்தது என்பதை விளக்க வேண்டும் என்று உலகளாவிய இலங்கை மன்றத்தின் செய்தி தொடர்பாளர் ஜாசஸ் தர்மதாச தெரிவித்துள்ளார். பிரித்தானிய துணை தூதர் நாளை கொழும்புக்கு வருகை தர உள்ள நிலையில் குறித்த விடயத்தை சுட்டிக்காட்டியுள்ளார். மேலும் கருத்து தெரிவித்த அவர், பிரித்தானிய துணை பிரதமர் டேவிட் லாமி, கடற்படை அட்மிரல் வசந்த கருணாகுட மற்றும் முன்னாள் பாதுகாப்பு படைத்தலைவர் ஜெனரல் சவேந்திர சில்வா உள்ளிட்ட முன்னாள் ராணுவ தலைவர்கள் மீது தடைகளை விதிப்பதில் குறிப்பிடத்தக்க பங்கு
இலங்கை கொண்டிருந்தார். ஆதாரமற்ற போர்க்குற்ற குற்றச்சாட்டுகளின் அடிப்படையில் தண்டனை நடவடிக்கைகளுக்கு லாமி அழுத்தம் கொடுத்ததாக குற்றம் சாட்டிய தர்மதாச புதிய அரசாங்கம் பிரித்தானிய நடவடிக்கைக்கு எவ்வாறு பதிலளித்தது? பொதுநலவாய மற்றும் மேம்பாட்டு விவகாரங்களுக்கான வெளியுறவு செயலாளராக இருந்தவர் கருணாகுட சவேந்திர சில்வா, முன்னாள் ராணுவ தளபதி ஜெனரல் ஜகத் ஜெயசூரிய மற்றும் முன்னாள் விடுதலை புலிகள் தளபதி விநாயகமூர்த்தி முரளிதரன் அல்லது கருணா அம்மான் ஆகியோர் மீது தடைகளை அறிவித்த 7 மாதங்களுக்கு பிறகு செப்டம்பர் 5, 2025 அன்று லோர்ட் சான்சலர் நீதித்துறை செயலாளராகவும் துணை பிரதமராகவும் நியமிக்கப்பட்டார். கடந்த தேர்தலின் போது பொறுப்பானவர்கள் தண்டனையிலிருந்து விலக்கு அளிக்கப்படாமல் இருப்பதை உறுதி செய்வதாக லாமி மார்ச் 25, 2025 அன்று கூறினார். பொருளாதார தடைகளை விதிக்கும் முடிவு கடந்த கால மனித உரிமை மீறல்கள் மற்றும் பொறுப்புக்கூறலை உறுதி செய்வதாகவும் லாமி அறிவித்தார். ஜூன் 2000 ஆண்டில் தனது 27 வயதில் தொழிற்கட்சி எம்பியாக லாமி முதலில் தேர்ந்தெடுக்கப்பட்டார். கனடா, மாலாவி, மொண்டனிக்ரோ மற்றும் வடக்கு மெசிடோனியா ஆகியவற்றை உள்ளடக்கிய ஐநா மனித உரிமைகள் ஆணையத்தின் இலங்கை தொடர்பான முக்கிய குழுவிற்கு பிரித்தானியா தலைமை தாங்குகிறது. இலங்கையில் நடந்த போர்க்காலத்தில் பிரித்தானியா தமிழீழ விடுதலை புலிகளுக்கு அடைக்கலம் அளித்தது. விடுதலை புலிகளின் முக்கியஸ்தரான ஆண்டன் பாலசிங்கத்தின் மனைவியும் ஒரு காலத்தில் பிரித்தானிய உயர்ஸ்தானிகர் ஆலய ஊழியருமான அடில் விடுதலை புலிகளுடன் இணைந்து செயற்பட்ட பிறகு இங்கிலாந்தில் வசிக்கின்றார். இவ்வாறான பின்னணியில் தடைகள் குறித்து விசாரித்து பரிந்துரைகளை வழங்குவதற்காக மார்ச் 2025 இதில் ஒரு அமைச்சர் குழுவை நியமிப்பதாக தற்போதைய அரசாங்கம் அறிவித்த போதிலும் அவர்கள் பற்றி எதுவும் கேள்விப்படவில்லை. குழந்தைகள் பராமரிப்புக்கான உலகளாவிய பிரச்சாரத்திற்கான சாசனத்தில் ஒரு ஒப்பந்தத்தில் கையெழுத்திட லாமி வருகை தருகின்றார். இதன்படி ராணுவத்தின் மீது சுமத்தப்பட்டுள்ள பொய்யான குற்றச்சாட்டுகளை அம்பலப்படுத்த லாமியின் வருகையை பயன்படுத்திக் கொள்ள எதிர்க்கட்சியை வலியுறுத்துகிறேன் என்று அவர் தெரிவித்துள்ளார். பிரித்தானிய துணை பிரதமர் டேவிட் லாமி அவசர பயணம் மேற்கொண்டு இலங்கைக்கு நாளை ஒரு நாள் பயணமாக வருகை தரவுள்ளார். செவ்வாய்க்கிழமை காலை கொழும்பு வரும் டேவிட் லாமி இலங்கை தலைவர்களுடன் பேச்சுவார்த்தை நடத்துவார். அவர் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க, பிரதமர் ஹரிணி அமரசூரிய மற்றும் வெளியுறவு அமைச்சர் விஜித ஹேரத் ஆகியோரை சந்திப்பார் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. கொழும்பில் தங்கியிருக்கும் போது பிரித்தானிய துணை பிரதமர் தமிழ் அரசியல் தலைவர்களையும் சந்திக்க உள்ளார். பிரித்தானிய துணை பிரதமரை சந்திப்பதற்கு தமக்கு அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளதாக இலங்கை தமிழரசு கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீதரன் உறுதிப்படுத்தியுள்ளார். ஐநா பணியத்தில் நடைபெறும் நிகழ்வில் குழந்தைகள் பராமரிப்புக்கான உலகளாவிய பரப்புரைக்கான சாசனம் குறித்து உடன்பாடு டேவிட் லாமி கையெழுத்திடுவார். பிரித்தானிய துணை பிரதமர் லாமி செவ்வாய்க்கிழமை மாலை இலங்கையிலிருந்து புறப்படுவார் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்திய மாநிலமான தமிழகத்தில் 40 ஆண்டுகளுக்கு மேலாக வசித்து வரும் இலங்கை தமிழர்களுக்கு குடியுரிமை வழங்குமாறு பிரதமர் நரேந்திர மோடியிடம் தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கோரிக்கை விடுத்துள்ளார். இது தொடர்பில் தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் இந்திய பிரதமர் மோடிக்கு கடிதம் ஒன்றை எழுதியுள்ளார். குறித்த கடிதத்தில் தமிழ்நாட்டில் சுமார் 89,000 இலங்கை தமிழர்கள் அகதி முகாம்களிலும் அதற்கு வெளியேயும் வசிப்பதாக ஸ்டாலின் இதன்போது சுட்டிக்காட்டியுள்ளார். அவர்களில் கிட்டத்தட்ட 40% பேர் இந்தியாவில் பிறந்தவர்கள் என்றும் அந்த கடிதத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது. மேலும் 1983 ஆண்டு முதல் அடுத்தடுத்த தமிழக அரசாங்கங்கள் மத்திய அரசின் ஒப்புதலுடன் இலங்கையில் பிரிவினைவாத மோதல்களில் இருந்து தப்பித்து வந்தவர்களுக்கு தங்குமிடம், கல்வி மற்றும் சுகாதார வசதிகளை வழங்கியுள்ளன. இருப்பினும் பலருக்கு இன்னும் குடியுரிமை அல்லது நீண்டகால விசா அந்தஸ்து வழங்கப்படவில்லை. இருப்பினும் நாட்டில் உள்ள ஊடக அறிக்கைகள் இந்த குழுவைச் சேர்ந்த 11 பேருக்கு இதுவரை இந்திய குடியுரிமை வழங்கப்பட்டுள்ளதாக குறிப்பிடுகின்றன. மேலும் அவர்களில் ஒருவர் மட்டுமே வாக்களிக்கும் உரிமையை பெற்றுள்ளார். மீதமுள்ள 10 பேர் வாக்காளர் பட்டியலில் சேர்க்க விண்ணப்பித்துள்ளனர் என்பதையும் முதலமைச்சர் குறிப்பிட்டுள்ளார். அதே நேரம் மாநில தேர்தல்களுக்கு இன்னும் 2 மாதங்கள் மாத்திரமே உள்ள நிலையில் இந்த கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது என இந்திய அரசியல் பரப்பில் விமர்சனங்கள் முன்வைக்கப்பட்டு வருகின்றமை குறிப்பிடத்தக்கது.